கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1291 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 147:14 உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். 2 காரியங்கள். ஒன்று, உன்னுடைய எல்லைகள் சமாதானமாக மாற்றப்பட போகிறது. 2வது, நீ திருப்தியான வாழ்க்கை வாழப்போகிறாய். எல்லைகள் சமாதானமாக மாற்றப்பட கர்த்தரோடு நாம் பயணிக்க வேண்டும். பென்யமீனை மோசே ஆசீர்வதிக்கிற பொழுது, மோசே மரணமடையும் முன்பதாக ஒவ்வொரு கோத்திரமாக ஆசீர்வதிக்கிறார். பென்யமீனை ஆசீர்வதிக்கிற பொழுது உபாகமம் 33:12 அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று சொல்லி பென்யமீனை ஆசீர்வதித்தான். அதே போல இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே வாசம் பண்ணுகிற பொழுது, நீங்கள் கர்த்தரோடு பயணிக்கிற பொழுது, உங்கள் எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும். திருப்தியான உணவை நீங்கள் உண்பீர்கள். மறந்துவிட வேண்டாம். எல்லைகளை சமாதானமாக்குவார். திருப்தியான உணவை உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, அவர் கற்பனைகள், அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் வழிகளிலெல்லாம் நீங்கள் நடக்கிற பொழுது உங்கள் வழிகளெல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் மாறும். திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு மனிதனுடைய எல்லைகள், வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதனின் உணவு திருப்தியாய் இருக்க வேண்டுமானால், அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் எல்லைகள், நீ வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள், உன் தொழில் ஸ்தலங்கள், வியாபார ஸ்தலங்கள் சமாதானம் உள்ளவைகளாய் மாறி திருப்தியான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு கர்த்தருடைய வழிகளில் நடந்து பார். அவருடைய வார்த்தையை கை கொண்டு கடைப்பிடித்து பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவருடைய வேதம் உனக்கு மன மகிழ்ச்சியை தரும். உன் எல்லைகள், நீ வாழுகிற வீடு, கையிட்டு செய்கின்ற தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.